கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாண வீடு எழவு வீடா ஆக போது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குடா. யோ அழகிரு, என்னடா உள்ளுக்குள்ள கலவரம் ஆயிடுச்சியா? மாப்பிள்ள காணோன்னு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. என் மாமே என்ன சொன்னா? உன் மாமனுக்கு இந்த விஷயம் தெரியாதியா? அவர் சமையல் கட்டுல இருக்காரு. சமய கட்டலையா? அவன் சாவு விழுந்திருக்கேன்னு கதறிட்டு கேட்கிறா. இவரு சாவகாசமா சமய கட்டலடா பண்றாரு. வா போய் நம்ம பங்குக்கு நாமளும் ஒரு அடுப்பை பத்த வச்சிருவான். வாங்கடா. ஐயா நல்லா வந்திருக்கணும். சரிங்க ஐயா. தொண்டைக்குழிக்குள்ள அல்வா துண்டு இறங்குற மாதிரி இறங்கணும்ண்ணே. சரிங்க ஐயா. பஞ்சில கறியை நிறைய அள்ளி அள்ளி வைங்க. சரிங்கய்யா. நல்லா தின்னு விட்டு மலை மாம கிடக்க 2 நாளைக்கு படுத்து கிடக்கணும். சரிங்கய்யா. இந்த ஜில்லாவிலேயே இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடல சொல்லி இந்த ஊரே சப்பு கட்டிக்கு சொல்லணும். பண்ணிடுவோம்யா. வாயா மாப்பிள்ள வாங்க. எலும்பு சூப் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் மாமா. நீ வேற அண்ணா 3 கிளாஸ் எலும்பு சூப். சரிங்க அண்ணே, அதெல்லாம் வேண்டாண்ணே. ஏன் சூப் வேணான்ற? மாமா அது வந்து என்னையா உள்ள ஒரே பிரச்சனை மாமா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? மாப்பிள்ளைய காணோன்னு பேசிக்கிறாங்க மாமா. என்ன சொல்ற? ஆமா மாமா. ராத்திரி 10 மணிக்கு எங்கேயோ வெளியே போனாராம். இன்னும் திரும்பல. போனு வேற சுவிட்ச் ஆஃப்ல வருது மாமா. நீங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சத்தம் போட்டீங்க இல்லையா? அதனால கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு ஒரு குரூப் பேசுறாங்க. இன்னொரு குரூப் மகனை ஓட விட்டுட்டு நாட்டரச தன் மனசுல இருந்த பகையெல்லாம் தீர்த்துக்கிட்டாருன்னு. இன்னைக்கு என்னன்னு பார்த்து போறேன். மாமா மாமா யார் மேல கை வச்சிராதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னையா மாப்பையா காணன்றாங்க? அதான் தெரியலையா? என்ன முகூர்த்த நேரமே நெருங்கிடுச்சியா? என்னாச்சு நாட்டரசன்? என்ன நடக்குதுங்க? ராசதுரை, கொஞ்சம் பொறுமையா இருப்போம்யா. என்னாச்சுன்னு தெரியாம தான் நாங்களே தகச்சு போயிருக்கோம். ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடி பார்ப்போம். கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். 1/2 மணி நேரத்துல என் பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வரேன். நேற்று நான் சத்தம் போட்டனாலதான் மாறன் கோச்சு போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. மாறே அப்படி பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா ராஜதுரை? நீ அடிச்சாலே சரிங்க மாமான்னு ஏத்துக்குவான். திட்டினதுக்காக கோச்சிட்டு போறான். அன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்ல ஆள் அனுப்புறது அழகுறது தான் உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். அந்த இடத்துல நான் இருந்தது உனக்கு தெரியுமா? தெரியும். அதையே நீ பஞ்சாயத்தில் சொல்லல? நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிகிற வயசு வரைக்கும் என்னை தோள் மேலே தூக்கி வளர்த்தது நீங்கள் தான். நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு நான் உங்கள் பேரை சொல்லி தான் அழுவணும். ராத்திரி தூங்க மாட்டேன்னு கத்துவேணும். கடைசியில் உங்கள் காலடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து என் தலைகாணிக்கு அடியில் வச்ச பிறகுதான்
நான் தூங்க ஆரம்பிச்சேன்னே சொல்லுவாங்க. ராசதுரை மாமாவுக்கு ஒரு அசிங்கம்னா அது என் குடும்பத்துக்கு வந்த அசிங்கத்துக்கு சமம். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வாயிலிருந்து அந்த உண்மை வெளியே வர. உன் மக மலரை விட அவனுக்கு எதையா பெருசு. முதல்ல போய் எல்லாரும் தேடிட்டு வருவோம்யா. அப்பா, நீங்களும் கூட அவரை தேடி போங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி, ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோம். நீங்கள் லாவணிப்பட்டி ரோட்டு பக்கம் பாருங்க, நான் வெள்ளலூர் ரோட்டு பக்கம் போய் பார்க்குறேன். சரிப்பா. நீ அழகூர் கோயில் பக்கம் போய் பாரு. சரிங்க மாமா. நீங்கள் திருச்சி பைபாஸ் ரோட்டு போய் பாருங்க. வாங்கப்பா, எல்லாரும் வாங்க. என்னய்யா ஆம்புலன்ஸ் வாசல் வந்து நிற்கிது? தெரியலையே. கடவுளே, என்ன ஆக போகுதோ? என்னங்க ஆம்புலன்ஸ் மண்டபத்துக்குள்ள வருது? என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போக நினைச்சல, இந்த வராம் பருவம் புருஷன் பொன்னம்மா. மாப்பிள்ள
மாறா மாறா ஐயோ என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டாரு. என் செல்லம். என்ன பெற்ற ஐயா எப்படியா எங்களை விட்டுட்டு போன? ஐயோ மாப்பிள்ள செல்லமே. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும் அப்பா ஆசைப்பட்டேன். பாருமா மாறன பாருடா வாமா. மணமேடையில மாப்பிள்ளையா இருக்க வேண்டியவள இப்படி போனவா கொண்டு வந்துக்கீடா பாவி. எப்படி ஆளு நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டானே, நான் பகையெல்லாம் மறந்து உன் கல்யாணத்துக்கு சம்பாதிச்சேன். இப்படி ஆகி போச்சே. பாருங்க மாறா மாறா
எங்கடா கூட்டிட்டு போன? கடைக்கு போறோம்னு சொன்னவா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வர வழியில லாரி ஒன்று இடிக்கிற மாதிரி வந்துச்சு. அதுல வண்டி தடுமாறி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆம்புலன்ஸ்ல வச்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. டேய், என் புள்ளைய கூட்டிட்டு போய் கொண்டது மட்டும் இல்லாம இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியா? எதிரிடா, எதிரி, எதிரிடா, எதிரி சொல்றேன்ல. எதிரி, வெளியில போடா. இனிமே என் வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போடா, போடா வெளிய, போடா. டேய் சிப்பாரா, டேய் போடா வெளிய, போடா வெளிய, போடா, போடா வெளிய, போடா, போடா, போடா. இந்த நாய் அடிச்சு போடுறது மாதிரி கொண்டாதடா, என் மனசு ஆறும். போடா, போடா வெளிய. வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஐயா டாக்டர் சார் வேணும் ஐயா, வேணும் ஐயா. ஏய், போடா. மாறா, என் புள்ள போடுற பாலம் பாரு. போடா. உனக்கு எனக்கு உள்ள உறவு முடிஞ்சு போச்சுடா. இனிமே என் வீட்டு பக்கம் வந்தா தொலைச்சு விடுவா, தொலைச்சு. ஆவி. என்ன கண்டுபிடிச்சு பாருங்க மாறா. மதுரை சரவழக்கு தாயா நீ மங்காத நெய் வழக்கு. இன்னைக்கு மதுரையில கட்டடிச்சு மங்காத நெய் வழக்கு. இன்னைக்கு மதுரையில காத்தடிச்சு மாரணி மங்கிட்டியோ நெய் வழக்கு. நிறைய வச்சு கெட்டுப்பா. என் தம்பியை கொண்டு போகும்போது அவனுக்கு மேல வலிக்க கூடாது. சரவழக்கு ஐயா சிந்தாத நெய் வழக்கு. என்ன கொடுமடி, எவ்வளவு நல்ல பையன். இந்த வெட்டி பையதான் எங்கே கூட்டு போயிருக்கான். அவன் மட்டும் கூட்டு போலாம். மாற நேரம் கல்யாண மேடையில மாப்பிள்ளையா இருந்திருப்பான். யாருக்கு என்ன முடியும்னு யாருக்கு தெரியும். சரிதான்ப்பா. படுக்கையடா இங்க இருக்க. சுடுகாடு மாறனுக்கு படுக்கையடா தேடிட்டியோ.
இருக்க இடம் இங்க இருக்க